பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம்ப்பா. சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பயிர் காப்பீடு. இது 18 பிப்ரவரி 2016 பிரதம மந்திரியோட பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியாப்பா? பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை 2வது மாதமாக பிப்ரவரி மாதம், அப்போ 8x2 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 18 பிப்ரவரி, சரியா? 18 பிப்ரவரி 2016 துவங்கப்பட்டுச்சு. இதுக்கான சந்தா தொகை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோடைக்கால பயிர்களுக்கு 2% சந்தா தொகை, குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5%, அதுபோக தோட்ட பயிர்கள் மற்றும் பணப்பயிர்களுக்கு வருடாந்திர சந்தா தொகை 5% இருக்கும். சரியாப்பா? இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறது. அடுத்து பாருங்க, இந்த ரொம்ப முக்கியம், உழவர் கடன் அட்டை திட்டம். போன குரூப் 4க்கு முன்ன குரூப் 4ல் கேட்ட ஓல்டு கொஸ்டின். 1998 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நபார்டு ரெண்டும் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. அதான் மெயின். இதுதான் அந்த கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. 1998 இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய கிராமப்புற மேம்பாட்டு தேசிய வங்கி, அதாவது நபார்டு. சரியா? நபார்டு பேங்க் 1982 துவக்கப்பட்ட நபார்டு பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க், அதாவது சென்ட்ரல் பேங்க்னா ஆர்பிஐ, ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்ததான் இந்த உழவரோட கடன் அட்டை திட்டம். இது எங்கெங்க வாங்கலாம் அப்படின்னா, பிராந்திய கிராமப்புற கூட்டுறவு வங்கிகள், பொதுத்துறை வங்கிகள், இங்கே எல்லாத்துலேயுமே இந்த கடன் அட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக இந்த இது பார்த்துக்கணும்ப்பா. சரியா? சிறப்பு பொருளாதார மண்டலம், ஆசியாவோட முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம். சரியா? எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், EPZ அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1965 காண்ட்லா அப்படின்ற இடத்துல ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இது ரொம்ப சக்ஸஸ் ஆயிரும். சரியா? அதனால் திரும்ப 1980 7 இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. பம்பாய், நொய்டா, சூரத், சென்னை, ஃபால்டா, இந்த மாதிரி 7 இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. இதுவும் நல்ல சக்ஸஸ் ஆகிறதுனால EPZ-ஐ SEZ-ஆக மாற்றுறாங்க. SEZ-னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். சரியாப்பா? அப்போ 2000 இந்திய அரசு புதிய கொள்கை மூலம், அதாவது 2000 SEZ ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன. அப்போ இது கேட்பாங்க, 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2005 சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன்ப்பா, 9வது லெசன். சரியா? 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற லெசனில் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்குப்பா. நன்றி.